சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது சிறப்பாக மேஷ ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக கவனிப்போம். நல்லா பாருங்கள். மேஷ ராசிக்கு இந்த 2026 அப்படிங்கிறது ரொம்ப புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல வருடமாக அமையுதுங்க. சில பேர் இந்த வருடம் 7.5 சனி ஆரம்பிக்குதே சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 7.5 சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவர்.
அதனால் ஏழரை சனி காலத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே அவர் தந்துடுவார். உங்களுக்கு சில விஷயத்தை தாமதம் செய்வார், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் தடை செய்ய மாட்டார். உங்களுக்கு டிலே பண்ணுவார் தவிர டினைட் செய்ய மாட்டார் நிச்சயமாக. அதனால் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது இந்த வருஷம். அதேமாதிரி 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவான் 12ஆம் அதிபதி. அதனால் புதிய வகையான மாற்றங்களை நீங்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்கலாம். ஒரு சிலர் மட்டும் வெளிநாடுகள் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வாழ்க்கை துணைவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் வேலை பார்ப்பதற்கோ அல்லது தூர தேசம் போகுவதற்கோ கூட கொஞ்சம் வாய்ப்பு வருதுங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருக்குது இல்லைங்களா. அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் மாறுறாரு இல்லைங்களா, அது 4ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதனால் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஏதாவது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்துக்கிங்க. எப்போ நம்ம வீடு வாங்குவோம், வீடு வாங்குறதே நமக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கு. அல்லது வாடகை வீட்டிலே இருக்கோமே, சொந்த வீட்டுக்கு எப்போ தான் நம்ம கொடுத்தனும் போவோம். அல்லது வெளிநாட்டில் நம்ம இருக்கோம், இந்த வெளிநாட்டில் நம்ம வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சொந்த ஊருக்குள்ள சொந்த வீடு கட்டிக்கிட்டு நம்ம அங்கே போகணும், அல்லது இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேயே நல்ல ஒரு வீடு வாங்கணும். இந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலும் சரிதான், மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் ஒரு நல்ல வீடு பாக்கியம் அமையுது. கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான நல்ல ஒரு யோக்கியதா அம்சத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்குறாரு. அதனால் ரொம்ப ஆசையுடன் இருக்கக்கூடியவங்க நல்ல வசந்த மாளிகையாக மனதிற்கு பிடித்தா போல ரொம்ப சந்தோஷமான வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியானபடியான ஒரு அமைப்பில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு வருதுங்க. அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடம், அதில் புத பகவான், அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானும் புத பகவானும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனா யோகம்ங்கிறது ஒரு பெரிய நல்ல பலனை தருங்க. அதனால் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடத்துல போகக்கூடியதான உங்களுடைய சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அந்த 12ஆம் இடத்துக்கு மாறினாலும் கூட குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து அவரை பார்வை செய்வார். அதனால் அந்த பரிவர்த்தனா யோகமாகட்டும், அடுத்து இந்த 7.5 சனியாக இருந்தாலும் கூட அந்த 7.5 சனியை குரு பகவான் பார்க்குறதாகட்டும். அதனால் அந்த குரு பகவானினுடைய பார்வை இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மேஜர் ரோல் ஏற்படுத்துதுங்க. அதனால் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. அபிவிருத்தியான சில சூழ்நிலைகள் ஏற்படும். இது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதுகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம், நல்ல வம்ச அபிவிருத்தியை உண்டாக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அல்லது பூர்வீக சொத்தை விற்பனை செய்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும், அல்லது வேறு ஏதோ வகையாக அதை நம்ம அபிவிருத்தி செஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் நினைப்பது போலவே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகுதுங்க. அப்புறம் முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்கிறாரு. அதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க, அதை மறக்காதீங்க. அதே போல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடவும். இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல பலன்கள் உண்டும். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹ. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம்,
இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அது மாதிரி பல கோவில்கள் ஆதிநாய கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய வாத பிறப்புகள் வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக ஆண்டு பலன்கள் இருக்க போகிறதுங்கிறது, மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி ஜோதிட சாஸ்திரம் செயல்படுகிறது, எப்படி அந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய கர்மாவை செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கை சம்பவங்களாக உருவடிக்கிறது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக பார்க்குறோம். எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த பொது பலன் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 100க்கு 50% பொருந்தி தான் வரும். ஏன்னா நம்ம ஆண்டு பலனை எப்படி சொல்கிறோன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேதுவை பொறுத்து ஒரு ராசிக்கும் எது மாதிரி இடத்துல இருக்கிறாங்க பொறுத்து தான் எது மாதிரி கர்மா செயல்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு பொதுவான பலன் தான். 100க்கு 40-50% தான் பொருந்தி வரும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன கிரகங்களோட அமைப்புகள் என்னங்கிறத வச்சு தான் துல்லியமாக சொல்ல முடியும். பட் இது ஒரு ஓவரால் டெம்ப்ளேட்டாக நீங்கள் எடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மனித ஜாதிரம் தான் நீங்கள் கன்சல்டிங் பண்ணணும். இப்போ பொது பலன் எப்படி கொடுக்குறாருங்கிறது மேஷராசிக்கு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், குரு முதல் 5 மாதங்கள் மேஷராசிக்கு 3ஆம் இடத்துலேயே இருந்து ஜூன் முதல் வாரம் 2026 தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ நம்ம ஆண்டை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 months, செகண்ட் 7 months அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ சனி முழுக்க 2026 முழுக்க மீனத்திலே இருந்து விரைய சனியாக கொடுக்குறார். ராகு 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். டிசம்பர் மாதம் இறுதியில் தான் முதல் வாரம் ஆண்டின் இறுதியில் தான் மாறுறார். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% 95% ராகுவும் பயிற்சிகள் பலன்கள் இல்லை. ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு மேஷராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 months பாருங்கள், இந்த திருமண தடைகள் அது மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஏதோ ஒன்று அமையிறது, மங்களமான விஷயங்கள் அமையக்கூடிய அமைப்புகள். இந்த வயது திருமண வயதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், காதல் திருமணம் செய்யலான்னு நினைக்கிறவங்க, ஒரு 2 வருஷமாகவே காதல் போய் கொண்டிருக்கிறது, பெற்றோர்களின் சம்மதம் ஒரு பக்கம் நமக்கு சரின்னா அவங்க சரியில்லைங்கிறாங்க, இல்லை பொண்ணு சைடில் ஓகேனா பையன் சைடில் பிரச்சனை பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழும் பொழுது அந்த அமைப்புகள் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் மே மாதத்துக்குள்ளே அமைச்சுக்கிறது நல்லது, அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம சாதகமாக முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குங்க. அதே மாதிரி விரயசனி போயிட்டுருக்கு. என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அது சுப முதலீடாக செய்கிறீங்களா, சுப செலவுகளாக செய்கிறீங்களா, தேவையற்ற செலவுகளாக செய்கிறீங்களாங்கிறது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் பொறுத்து தான் அமைகிறது.
பட் எப்படி இருந்தாலும் கையில் பணம் இருக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு செலவுகளும் ஒரு முதலீடுகளும் போய்க்கொண்டு இருக்கும். அதுதான் விரய சனியோட வேலை. நம்மளை வந்து ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுவார். ஒரு இருக்கிற பணமெல்லாம் சேர்த்தி கொஞ்சம் கடன் வாங்கி எதுலையோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே மாதிரி ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல லாபத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, அந்நிய மொழி பேசக்கூடியவர்களோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, அந்நிய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை ராகு பெற்று ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது கொடுக்க தான் செய்கிறது. ஸோ எல்லாம் ஓவராலாக பார்க்கும் பொழுது மேஷராசிக்கு அற்புதமான பலன்கள். இதில் செகண்ட் ஆஃப் பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெசன்ட் சர்ப்ரைஸாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் 12 வருடம் கழித்து. ஸோ 12 வருடங்கள் கழித்து குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து விரயசனியை செய்து விரயசனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து தன்மைப்படுத்தி அவருடைய கோர விரயசனியை தன்மைப்படுத்தி அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக, நல்ல ஒரு விஷயத்துக்காக விரயங்களை செய்வதற்கும் ஒரு முதலீடு செய்வதற்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பெயர்ச்சி வந்து ஜூன் மாதம் ஆகுது. ஸோ ஒரு ஆண்டின் 2வது பகுதி அருமையாக இருக்குது. தொழில் மேன்மை வரும், வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தொழிலில் நம்ம ஆர்வம், படிப்படியாக டக்குன்னு எல்லாமே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சும்மா ஒன்று சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், அது இப்போ அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போயிடுச்சு, நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டேன், நல்லாவே முன்னேறிட்டேன், எப்படி நடந்ததுன்னே தெரியலைங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய உச்சகுருவின் சஞ்சாரம் 4ஆம் இடத்திலிருந்து அருமையான பாவமாகிய 8, 10, 12 பார்க்கறதுனால பணம் முதலீடு கிடைக்கும். கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு, அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகக்கூடியவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் படித்து கொண்டு கடந்த 1.5 வருஷம் 2 வருஷமாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களாம், இந்த குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி பதவி ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போயிட்டேன், அந்த ஜாப் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ முதல் ஆஃபோட செகண்ட் ஆஃப் வந்து இன்னுமே பிரமாதமான விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத சில சக்ஸஸ்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா உச்சகுரு வந்து 4ஆம் இடத்துல வருவது வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம், எல்லா நேரமும் உங்களுக்கு வராது. அதை நீங்கள் மேஷராசிக்காரராகிய நீங்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயத்தை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அந்த வாகனங்கள், பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அருமையாக அமையும். தாயாரின் உடல்நிலை பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாயாரின் உடல்நிலை சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அவங்க மூலமாக சொத்து வரக்கூடிய அமைப்புகள், தாயார் வழியாக நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதிகமாகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய வசதி வாய்ப்புகள், சொத்துக்கள் பெருகக்கூடிய அமைப்பு. இதே சமயத்தில் உறவுகள்லேயும் பார்த்திங்கன்னா பின்னடைவாய் போயிட்டுருக்கிறவங்களெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி பழைய உறவுகள்லாம் கொஞ்சம் ரீகனெக்ட் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா பணம் வந்துட்டாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சரியாகுங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஸோ எப்போ நீங்கள் வந்து வேலை, தொழில், நிதி நிலைமையில் ஓரளவுக்கு வந்துட்டீங்க, நல்ல ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இப்போது கையில் காசு சேர்ந்துருச்சு, உங்களுக்கு லோன் கொடுக்குறதுக்கு பேங்க் எல்லாம் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வர்றதுனால உங்களுடைய அந்தஸ்து அதிகமாகும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய உறவுகளை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா நல்ல அமைப்புகள் உண்டு. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக, ஒரு கேம் சேஞ்சராக 2026 வருதுங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அது வந்து நல்ல தசைகளா சுமாரான தசைகளா, உங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்களாம் பொறுத்து இன்னுமே துல்லியமான பலன்கள், ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி திசையில் உங்களுடைய வாழ்க்கை வந்து திரும்ப போகிறது, எது பிராப்தத்தில் இருக்குது, எது பிராப்தத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது, கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்போது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்சிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அது தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம். இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாவத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள்.
ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 கிரகங்களும் 9ஆம் இடத்துலேயே இருக்குது. இதில் பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. இந்த உங்களுடைய ராசிக்கு 3, 9 பரிவர்த்தனை, 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன யோகம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே பார்த்தால்னா உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி அவர் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தனம், வீடு, இந்த அதாவது குடும்பம், இந்த மாதிரியான இடத்துல அதாவது 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். பேச்சு வன்மை, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பேச்சு வன்மை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். உங்களுடைய குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சனி பகவான் வரார் 3ஆம் மாதம். பொதுவாகவே இந்த 3ஆம் மாதம் அப்புறத்துலேருந்து பார்த்தோம்னா பெரிய மாறுதல்கள் உங்களுக்கு வரப்போகிறது. என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இவர் வந்துடுறார். 5ஆம் மாதம் கேந்திரத்திலேயே குரு வந்துடுறார். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால சுகங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது எழுத்து, கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்க்குறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சந்திரன் உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவினுடைய பார்வையில் சனி வேற இருக்கார். அதனால் இந்த வருஷ கடைசியில் ஒரு 10ஆம் மாதம் வரணும் குருவினுடைய பார்வையிலே இருக்கார். அது வரலும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண விரயம் இருக்கும். இருந்தாலும் சுப விரயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷ கடைசியில் பார்த்தலையானால் குருவே 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இப்போ 7.5 சனி நடக்கிறது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வீட்டை விட்டு, நாட்டை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அரசு பணி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மே மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது, அதாவது வருஷ கடைசியில் ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தோம்னா குரு 5ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் வருஷ கடைசியில் ராகு கேது வேற மாறுறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய வளமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சனி 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சனியினுடைய வேலையை வேறு அவர் செய்யணும். அதனால் 7.5 சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்களும் சுப விரயங்களாக ஆகும்.
தொழிலில் அபரிமிதமான ஏற்றமாக இருக்கும். ஏன்னா மகர ராகு வேற கேட்கவே வேண்டாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் மருத்துவத்துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட, அதுக்கப்புறம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பூம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம், திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடு, மனை, வாகனம் மே மாதத்துக்கு மேலே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதை தவிர பார்த்தேனால் 5ஆம் மாதத்துக்கு மேலே குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தேனால் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளிநாடு, வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் குரு சிம்மத்திற்கு போகும்போது, அதாவது 10ஆம் மாதம் சிம்மத்துக்கு போகிறார், அந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராகு கேத்துவும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துடுறார். கேத்து 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். சுகம் சற்று குறைந்தாலும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு, அதுவும் சஷ்டி, அதுவும் வளர்வரை சஷ்டியில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டே வாங்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது, அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க, மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்க. இது ரெண்டும் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.